கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே, ஆவலதா என்னை பைப்பொன்மே, அமர்னே தமனே அருளுகின்றார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கு தீர்ப்படுத்தி, சுகத்தைலம் கொண்ட தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 118 சங்கீதம் 6 வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பட்சத்தில் இருக்கிற தேவன். வானத்தின் பூமியை படைத்த தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பயமே இருக்காது. என்னதான் நடந்தாலும், நம்மை சுற்றி என்னதான் நடந்தாலும், தேவன் நம்மோடு இருக்கும்போது நிச்சயமாகவே நாம் பயப்படவே மாட்டோம். ஒரு குழந்தை தன் பெற்றோருக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது அதற்கு என்ன ஆபத்து வந்தாலும் அது பயப்படவே செய்யாது. ஏனென்றால் பெற்றோர் மேல் அந்த பிள்ளை வைத்திருக்கிற நம்பிக்கை, எது வந்தாலும் என்னுடைய அப்பா அம்மா பார்த்து கொள்ளுவார்கள் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை தான் அதற்கு காரணம். அதே போன்றுதான் நம்மை படைத்த, நம்மை அக்கறையுள்ள, நம்மை நேசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பயப்படவே மாட்டோம். அல்லேலூயா. அதை தான் இங்கே சங்கீதக்காரராகிய தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஒருவரும் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ செய்து விடலாம் என்று வருவார்கள், ஆனால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறபடியால் ஒருவரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் உண்மை. சங்கீதங்களின் புஸ்தகம் 124 சங்கீதம் 1-3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டார், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். பாருங்கள், மனுஷர்கள் நமக்கு விரோதமாக வரும் பொழுது நம்மை உயிரோடே விழுங்கத்தக்க கூடிய கோபமுள்ள மனுஷர்கள் எவ்வளவு பயங்கரம்! அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இராவிட்டால் அவர்கள் உயிரோட விழுங்கி இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்ததினால் அவர்கள் அந்த கோபத்திலே நம்மை உயிரோட விழுங்க முடியவில்லை, நம்மை அழிக்க முடியவில்லை. இதற்கு காரணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே பெண்கள் ஆகிய நாம் இந்த நாட்களிலே பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். சொல்ல போனால் சத்துருக்கள் வேலை பார்க்கிற இடங்கள், இருக்கிற வசிக்கிற இடங்கள், எல்லா இடங்களிலும் நாம் மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை அவர்கள் ஒன்று செய்ய முடியாது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் இதற்கு அநேக திருஷ்டாந்தங்கள் காணப்படுகிறது. தெபோராள் என்ற பெண், அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்துக்கு விரோதமாக வந்த சத்துருக்களை தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று அவர்களை முறியடிக்கும்படியாக முன்னாக சென்ற ஒரு பெண்மணி. தேவனுடைய உதவியினாலே அந்த தேசத்தின் சத்துருக்களை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. அதே போன்று ரெபெக்காளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்களை கர்த்தரை தேடின பொழுது அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார்.
தான் கர்ப்பமாய் இருந்தபோது இரட்டை பிள்ளை தன்னுடைய வயிற்றில் இருக்கிறது என்பதை கர்த்தர் தான் அவர்களுக்கு தெரிவித்தார். அப்படி தேவன் பட்சத்திலிருந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு மருத்துவராக இருந்தார். பாருங்கள், எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பெண்களாகிய நாம் நம்முடைய தேவனிடத்தில் கேட்டு விசாரிக்கலாம். அவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார், ஜெயத்தை தருவார், விடுதலைகளை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா! என்ன வேண்டுமானாலும் தேவன் நமக்கு தருவார். மட்டுமல்ல, அன்னாள், சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாயாகி அன்னாள், அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனிடத்தில் போய் அழுதார்கள், தேவனுடைய ஆலயத்திலே போய் அழுதார்கள், தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் உமக்கென்று நான் அவனை கொடுப்பேன் என்று அவர்கள் உத்தரவாதம் பொருத்தனை பண்ணி, அப்படியே தேவன் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து, சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி அநேக வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாக இருந்தார் என்று, தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா! அதே போன்று எஸ்தர் ராஜாத்தி, அவர்களும் தான் ராஜஸ்தானத்தில் இருந்தாலும் தேவனை நம்பிதான் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தேவனை தேடினார்கள். தேவனை அவர்கள் பட்சத்தில் இருந்ததினால் தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அப்பொழுது தேவனை தேடின பொழுது அவர்களுக்கு விரோதமாய் வந்த ஆமானை, அவனுடைய குடும்பத்தாரையும் ஜெயிக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தார். இப்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் அநேக திருஷ்டாந்தங்களை நாம் சொல்ல முடியும். மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சற்று திரும்பி பார்த்தோமானால் தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு எத்தனை விடுதலைகளையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இன்றைக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தின் நிலைமைகளை மட்டும் பார்த்து தேவன் நமக்கு என்ன செய்தார் என்று சொல்லி நாம் சோர்ந்து போவோமானால் நாம் நம்முடைய வாழ்வை நாம் ஜெயமாக எப்படி முடிப்பது? நாம் எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருப்பது? எப்படி தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்வில் நாம் செய்து நிறைவேற்ற முடியும்? எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெண்கள் ஆகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி நாம் விசுவாசத்திலே பலப்பட்டு கர்த்தரை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்வோம். தேவனுக்கு பிரியமாயிருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை விடுதலைகளை நம்முடைய வாழ்வில் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி, இந்த பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி. அப்பாமை ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு தேவன் பேசினது போல கர்த்தரங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியா எந்த மனுஷர்களும் எங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது, எந்த பிரச்சனைகளும் எங்களை ஒன்று செய்ய முடியாது. திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசி இடைப்பட்டு அப்படியே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.